அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட பார்ட் 3 டாபிக் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே போட்டாச்சு. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்போ தான் இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ பார்ட் 1ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்னென்ன விதமான வெரைட்டியெல்லாம் இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். பார்ட் 2ல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒவ்வொரு டைப்லையும் சப்டாபிக்ஸ் என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு, எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேர்ப் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ட் 2ல ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்டை உள்ளடக்கியதான் அந்த டாபிக். இது அதிகபட்சம் என்னோட கெஸ்ஸிங் படி இதில் தான் கேள்வி வரப்போகுது அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரைக்கும் 2 விதமாக கேட்கலாம். என்னன்னா, ஒரு வேர்டை கொடுத்து இது நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, வேர்பா, கன்ஜெக்ஷனா, இன்டர்ஜெக்ஷனா, இல்லை இந்த மாதிரி டைப்ஸ்ல என்ன டைப் இதுன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னா, நவுனை கொடுத்து இதை வேற ஃபார்முக்கு மாத்துங்கன்னு சொல்றது. ஒரு ஃபார்ம் கொடுத்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற சொல்றது. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற சொல்ற டாபிக் தான் இந்த பார்ட் 3. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, நவுனுங்கிறது ஒரு ஃபார்ம், அது ஒரு ஸ்டேட்ல இருக்கு. வேர்புங்கிறது ஒரு ஃபார்ம், அட்ஜெக்டிவ் ஒரு ஃபார்ம், அட்வர்ப்ங்கிறது ஒரு ஃபார்ம். இந்த 4க்குள்ள தான் மாற்றவே முடியும். ஓகேவா? கன்ஜெக்ஷனும் இன்டர்ஜெக்ஷனும் இதுல வராது. ஓகேவா? ஸோ இந்த 4ல் தான் மாற்ற முடியும், ஷஃபிள் பண்ணவே முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேர்டு எடுத்துருங்க பாருங்க. நவுன்ல சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. சக்சஸ்ங்கிறது என்னன்னா நவுன் தான், அது ஒரு ஐடியா. ஓகேவா? ஸோ அது ஒரு நவுன். இதை வேர்ப் ஃபார்முக்கு மாற்றும் போது சக்சீட் அப்படின்னு மாறுது. அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு மாறும்போது சக்சஸ்ஃபுல் அப்படின்னு மாறுது. அட்வர்ப் ஃபார்முக்கு மாறும்போது சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மாறுது. ஸோ சின்ன வேர்டு தான் மாறுது, பட் ஆனால் அப்படியே அந்த ஃபார்மே மாறும். ஒரு வார்த்தை, ஒரு வேர்டு ஆட் பண்ணா கூட அதோட இதே என்ன மாறும், ஃபார்மேஷன் மாறுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்டுக்கும் இதே மாதிரி இருக்கு. இப்போ சக்சஸ், சக்சீட், சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லி இந்த ஒரு வேர்டு மட்டும் கிடையாது. இது மாதிரி ஒரு 50-60 வேர்டு 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க, ஒரு 30 வேர்டு 11th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு 30 வேர்டு இருக்கு. ஃபுல்லுத்தையும் நம்ம படிச்சே ஆகணும் கம்பல்சரி. பட் ஆனால் பேசிக்கா இதோட என்ன ப்ராசஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நவுன் ஃபார்ம்ல இருந்து வெர்ப் ஃபார்முக்கு எப்படி மாத்துறது. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாமே சஃபிக்ஸ் வேர்ட்ஸ். ஒரு சின்ன டேஷ் போட்டிருக்கேன். SION, LITY, ஃபுல், CIOUS, NESS, MENT, VAL, TION. இந்த வேர்ட் எல்லாமே சஃபிக்ஸ் வேர்டு தான். பட் ஆனால் இந்த வேர்ட் எல்லாமே, இந்த சஃபிக்ஸ் வேர்டு எல்லாமே ஒரு ரூட் வேர்டோட சேர்ந்து வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நவுனா தான் இருக்கும். அது கண்டிப்பா நவுனா தான் இருக்கும். அதை வேர்ப் ஃபார்முக்கு மாற்றும் போது இந்த சஃபிக்ஸ் வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு அதோட பாஸ்ட் ஃபார்முக்கு அப்படியே மாத்தினோம்னா நம்மளோட வெர்ப் ஃபார்ம் கிடைச்சிரும். பிளஸ் ED சேர்த்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைச்சிரும், நமக்கு வெர்ப் ஃபார்மேட்டுக்கு அந்த வேர்டு மாறிடும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சக்சஸ் இருக்கா, சக்சீட், ED சேர்ந்துருக்கா வெர்ப் ஃபார்ம்ல, இதான். ஓகேவா? ஸோ இந்த வேர்டு மட்டும்தான். இப்போ இந்த வேர்டை மனப்பாடம் பண்ணிக்கிறது கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி. இந்த சஃபிக்ஸ் வேர்டில் வந்தால் இது கண்டிப்பாக நவுனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வேர்டில் தான் கண்டிப்பாக நவுன் வருமா அப்படின்னா கிடையாது. இந்த வேர்டையும் யூஸ் பண்ணி நவுன் வரும், அவ்வளோதான். ஆனால் இது இல்லாமலும் நவுன் நிறைய இருக்கு. அந்த வேர்ட்ஸும் நம்ம என்ன செய்யணும், படிச்சு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இது எல்லாமே நமக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி. இந்த மாதிரி வேர்டில் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து நவுன் தான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நவுன்ல இருந்து வெர்பு மாத்துறது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நாமினிலைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. என்னன்னா, வெர்பு அட்ஜெக்டிவ்ல இருந்து நவுனுக்கு மாத்துறது. ஃபர்ஸ்ட் நவுன் ஃபார்ம்ல இருந்து மற்ற ஃபார்முக்கு மாத்தணும். இப்போ மற்ற ஃபார்ம்ல இருந்து நவுன் ஃபார்முக்கு மாத்தணும். ஓகேவா? இதுல நம்ம வந்து ஒரு 3 டைப்ஸை ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, 3 டைப்ஸ். ஆட் சஃபிக்ஸ், ஒரு வேர்டோட சஃபிக்ஸ் சேர்த்து அதை நவுனா மாத்துறது. வித்தவுட் ஆட் சஃபிக்ஸ், சஃபிக்ஸ் சேர்க்காமலே அதை நவுனா மாத்துறது. நோ சேஞ்ச், எதுவுமே மாற்ற தேவையில்ல, அது நவுனா மாத்துறது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்களேன். ஆட் சஃபிக்ஸ்ல ஒரு வெர்ப் ஃபார்ம் இருக்கு அல்லது அட்ஜெக்டிவ் ஃபார்ம் இருக்கு. அதுக்குன்னு சில பேக்ல வந்து சில வேர்டு இருக்கும், LYல முடியறது, Lல முடியறது மாதிரிலாம். அந்த வேர்டை எடுத்துட்டு MENT, TION, SION, NESS, ATION, AITY, AL இந்த வேர்டெல்லாம் சஃபிக்ஸா சேர்த்து வெர்ப் ஃபார்ம்லையும் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்லையும் என்ன செய்ய முடியும், நவுனா மாற்ற முடியும். இதெல்லாம் ஒரு சின்ன க்ளூ வேர்டு, அவ்வளவுதான் இந்த வேர்ட்லாம். பட் இந்த வேர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணி மாற்ற முடியுமானா கிடையாது.
இந்த வேர்டு யூஸ் பண்ணாமல் மேபி மாத்திர மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன க்ளூ வேர்டு. ஸோ வெர்பு அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருந்து நவுன் ஃபார்ம் மாத்திரக்கு இந்த வேர்ட்லாம் ஆட் பண்ணா அந்த வேர்டு என்ன செஞ்சிடும், நவுன் ஃபார்முக்கு மாறும் அப்படிங்கிறது. இது இப்ப ஆட் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வித்தவுட் சஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, எதுவுமே சஃபிக்ஸ் பின்னாலாம் எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை. ஆனா அந்த வேர்டை வெர்ப் ஃபார்ம்ல இருந்து நவுனுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ப்ளீட் அப்படின்னு இருக்கு, BLEED இந்த வேர்டு ஏதாவது சஃபிக்ஸ் சேர்ந்திருக்கா? கிடையாது. அப்ப BLOOD நவுனா மாறுது. ப்ளீட் வெர்ப் ஃபார்ம், நவுன் ஃபார்ம் மாறும்போது நாங்க பிளட் தான் நவுன். பிளட்ங்கிறது ஒரு பேரு இல்லையா, நமக்கு அது ஒரு நவுன் ஃபார்ம்ல தான் இருக்கு. பட் ஆனா வெர்ப் ஃபார்முக்கு மாறும்போது எந்த சஃபிக்ஸும் சேர்க்கல, ப்ளீடுன்னு மாறுது. ஸோ ப்ளீட் அப்படிங்கிற வெர்ப் ஃபார்ம் நவுனுக்கு மாறும்போது பிளட்னு மாறுது இல்லையா. ஸோ இதுதான் வித்தவுட் எனி ஆடிங் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் எதுவுமே நீ ஆட் பண்ண தேவையில்ல, ஆனா அதை என்ன செய்யணும், மாத்தி தான் ஆகணும். அடுத்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்ச் அப்படிங்கிறது கண்ட்ரோல். கண்ட்ரோலுங்கிறது வெர்பு ஃபார்ம்லயும் இருக்க வேர்டு, கண்ட்ரோல் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம்லயும் இருக்க வேர்டு. ஸோ அப்போ வெர்பு ஃபார்ம் நவுன் ஃபார்ம் ரெண்டுமே ஒரு வேர்டு கம்பல்சரி என்ன செய்யும், இருக்கும். இது ரெண்டும் டைப் வேற. இந்த மூணாவது டைப் எதுவுமே மாற்ற தேவையில்ல, அது அப்படியே நவுன் ஃபார்ம்லயும் இருக்கும். இந்த மாதிரி வேர்டு நிறைய இருக்கு. நான் கண்ட்ரோலுங்கிற எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வேர்டு என்ன இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஓவராலா இங்க சேஞ்ச் த ஃபார்மும் நாமினலைசேஷன் அப்படிங்கிற வேர்டும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது இப்போ இந்த ஏரியாவில் நான் கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தட் இருக்கு, எப்படிலாம் மாற்றலாம், சின்ன சின்ன க்ளூ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நவுன் ஃபார்ம்ல இருந்து நாலு ஃபார்முக்கும் மாத்துறதுக்கு ஒரு 30 வேர்டு கொடுத்துருக்காங்க. 10th 11th ஒரு 30 வேர்டு இருக்கு, 12th ஒரு 30 வேர்டு இருக்கு. மொத்தமா சேர்த்தா ரிப்பீட் ஆகும்னு வச்சுங்களேன், மொத்தமா சேர்த்தா ஒரு 50-60 வேர்டு இருக்கும். அந்த 50-60 வேர்டு இந்த போர்டில் எழுத முடியாது, இடம் பத்தாதுங்கிறதுனால நான் என்ன பண்றேன், அதை அப்படியே PDF-ஆ உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன். ஓகேவா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா நேராக PDF ஓப்பன் ஆகும், அதை டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேவா? இப்போ நடத்துனது ஒரு அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறதான். இப்போ இந்த ஒரு வேர்டோட நவுன் ஃபார்ம் முடியாதுல சக்சஸ்ங்கிறது, இந்த மாதிரி 30-40 வேர்டு இருக்கு. அந்த வேர்டு எல்லாமே படிச்சு தான் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது நமக்கு. ஸோ இந்த 60 வேர்டுல தான் கேட்க போறாங்க அப்படின்னு தெரியுது நமக்கு தெளிவா. அப்போ அந்த 60 வேர்டை கண்டிப்பா படிச்சே ஆகணும். நான் சொன்ன மாதிரி பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஒன்னு ஒரு வேர்டை கொடுத்து இது நவுனா, அட்ஜெக்டிவா, அட்வர்பா, அல்லது கன்ஜெக்ஷனா, அல்லது ப்ரிப்போசிஷனா, அல்லது இன்டர்ஜெக்ஷனா இப்படி கேட்கலாம். இல்ல அப்படின்னா நவுனை கொடுத்து இது அட்வர்பா மாத்துங்க, இல்ல வெர்பா மாத்துங்க, இல்ல அட்ஜெக்டிவா மாத்துங்க, இல்ல அட்ஜெக்டிவ் கொடுத்து நவுனா மாத்துங்க, அட்ஜெக்டிவ் கொடுத்து வெர்பா மாத்துங்க. இந்த மாதிரி இந்த 4 வேர்ட்ல மாத்தி கேட்கலாம். இது 2 தான் பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல இருக்க பாசிபிலிட்டி கேள்வி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல. ஓகேவா? இன்னும் ஒண்ணு பண்ணலாம். மேபி இன்னொரு டிஸ்டன்ஸ் என்னன்னா சென்டென்ஸாவே மேக் பண்றது. எப்படின்னா இப்போ நவுனை யூஸ் பண்ணி இந்த சக்சஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். இந்த வெர்பு சக்சீடுங்க யூஸ் பண்ணி அதே சென்டென்ஸை மீனிங் வராம என்ன செய்ய முடியும், சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஃபுல்லா இந்த என்டையர் டாபிக் ஓவர். இது 10th 11th 12th முடிஞ்சிருச்சு. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.